உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இத்தனை வருஷமா என் உள்ளுணர்வு ஒண்ணு சொன்னா கண்டிப்பா அது நிஜத்திலயும் நடக்கும். சம்பந்தப்பட்டவங்கள ஆபத்துல இருந்து நான் காப்பாத்திருவேன். ஆனா தேவி அம்மா விஷயத்துல என் உள்ளுணர்வுல வந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே. தேவி அம்மாக்கு கெட்டது எதுவும் நடக்கல, அது நல்ல விஷயம்தான். மனசுக்கு திருப்தியாவும் சந்தோஷமாவும் தான் இருக்கு. ஆனா இத்தனை வருஷமா என் உள்ளுணர்வுல வந்த எந்த ஒரு விஷயமும் நடக்காம இருந்ததே இல்லையே. அப்போ முதல் தடவை நடக்காம போயிருக்கு. அத நினைச்சாதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அம்மா, சமயபுரம் மாரியம்மா, தேவி அம்மா, குலசாமி மாடத்தி அம்மா, என் குழப்பத்துக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். என் தேவிமா எப்பவுமே நல்லா இருக்கணும். அவளுக்கு எந்த ஆபத்தும் வராம நீதாம்மா காப்பாத்தணும். நீதான் காப்பாத்தணும். டேய், என்னடா அங்க பாருடா. என்னடா ஒரு குழந்தை கிடக்குது? ஆமாண்டா, எவனாவது மேல இருந்து உருட்டி விட்டானா இல்ல தவறி விழுந்துருச்சான்னு தெரியல. ஏய், உயிர் இருக்கான்னு பாத்தியா? உயிர் இருக்கிற மாதிரி தான்டா தெரியுது. யாரு பத்த குழந்தையா நம்ம தெரியல. இங்க எதுக்கு அனாதையா சாகணும்? இதை கொண்டு போய் முருகன்ட்ட கொடுத்தா ஏதாவது பணமாவது கிடைக்கும்ல. டேய், கரெக்டா சொன்னடா. இந்த உருப்படியை கொண்டு போய் முருகன்ட்ட கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கலாம். ஏய், அதுவும் கரெக்ட் தான்டா. சரி, சீக்கிரம் இடத்த காலி பண்ணலாம். சரி வா, குழந்தை யாரும் தேடி வந்து வா, அப்படி காப்பலாம் வா. வா. உயிர் இருக்குல்ல, வாடா. போ. ஏய், சத்தமா கொத்தல சத்தமா சத்தமா ஆண்டவரே, ஆ, வணக்கம் ஆண்டவரே. வணக்கண்ணே. வாங்கடா. என்ன பிரகாஷ், புது உருப்படியா? ஆமா ஆண்டவரே, உருப்படியே புத்தம் புதுசு. ஓ, புத்தம் புதுசுலாம் எங்களுக்கு தெரியும். ஆமா, உருப்படி எங்கிருந்து எடுத்துட்டு வந்தீங்க? நாங்க எப்பவும் போல சரக்கு அடிக்கிறதுக்கு மலை அடிவாரத்துக்கு போனோம். உருப்படி அங்கதான் மயங்கி கிடந்துச்சு. ஆ, தவறி விழுந்துருச்சா இல்ல எவனாவது தூக்கி போட்டானான்னு தெரியல ஆண்டவரே. ஆ, உருப்படிக்கு உயிர் இருந்துச்சு. உடனே உங்க ஞாபகம் தான் வந்துச்சு ஆண்டவரே. அப்படியே அள்ளிட்டு வந்துட்டேன். காட்டு, உயிர் இதா பார்க்கலாம். இதோ. இருக்குதுடா இருக்குதுடா. டேய், இந்தாங்கடா, இதுல 10,000 ரூபாய் இருக்குது, வாங்கிட்டு கிளம்புங்க. 10,000 தானே ஆண்டவரே? நாங்க 3 பேர் இருக்கோம் ஆண்டவரே. ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்க. ஏய், நீங்க 3 பேர் இருந்தா நான் என்னடா பண்றது? உருப்படி ஒன்று தானே? கொஞ்சம் பார்த்து போட்டு விட ஆண்டவரே. இதுக்கு மேலே போட்டு கொடுங்கன்னா உங்கள் 3 பேரையும் போலீஸில் தான் போட்டு கொடுக்கணும். போட்டு கொடுட்டா? அதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே. போலீஸை உன் பாக்கெட்லயே வச்சிருக்க, எங்களுக்கு எதுக்கு ஒம்பு? நீ கொடுக்கறத கொடு. சரி தேவிமா, வாங்க நம்ம போய் என் ரூம்ல படுத்துக்கலாம். நான் வர மாட்டேன். சூர்யா கூட தான் படுத்துப்பேன். நீ குட் கேர்ள் தானே? நீ ஏன் கூட தான் வந்து படுத்துக்கணும். நான் வர மாட்டேன். சூர்யா கூட தான் படுத்துப்பேன். சொன்ன கேளுடா செல்லம். எதுக்கு அப்பாவையும் பொண்ணையும் பிரிக்கிற? அவ ஆசைப்படியே விடு. நல்ல பொண்ணுல்ல. இல்ல இல்ல, நான் இன்னைக்கு சூர்யா கூட தான் ஆசினி, படுத்துப்பேன். விடு ஆசினி. தேவிமா என் கூடயே படுத்துக்கிட்டோம். நீ வாடா செல்லும். தேவி, ஏய், பாத்து போலாமா?
தேவிமா என்னடா தூக்கம் வரலையா? வா அம்மா பக்கத்துல படுத்துக்கிறியா? இல்ல வேணாம், நான் அப்பா பக்கத்திலே படுத்துக்கிறேன். விடு, நான் துர்கா மாட்ட போகணும். அமைதியா இரு. என்ன விடுன்னு சொல்றேன். அமைதியா இருன்னு சொல்றேன்ல. நான் துர்கா மாட்ட ஏய் போகணும். கொன்னு போட்டுருவானுங்க. அமைதியா வா. வா. வா துர்கா சொல்றேன்ல. மாட்ட போகணும். வா பாப்பா. சொன்னதை கேக்கலனா கொன்னுடுவானுங்க. அமைதியா வா. நான் பாப்பா துர்கா எழுந்து மாட்ட வா. போகணும். வா. நான் துர்கா மாட்ட வா, வா. போகணும். வா 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 கரெக்டா இது இப்பதான் பாக்கிறதுக்கு சிம்பத்தி ஆகுது. பாக்குறவன் பரிதாபப்பட்டு பிச்சை போடுவான். வேறமா இந்த போடுவான்ற. ஏய் பார், இன்னைக்கு வடபழனி கோயில் வாசல்ல பிச்சை எடுக்க கொடு 3 பேரை. கூட ஒரு பொண்ணு அமுச்சு விடு. பார், அந்த 2 சில்லியும் அங்க அமுச்சு விடு. சரிங்க முதலாளி. இந்த 3 பசங்க இந்த ரோடு மொனில நிக்க வை. பக்காவா பாத்துக்கோ. சரி. வேறமா அப்புறம் முக்கியமான விஷயம், வந்துகிற புது உருப்படிய அண்ணா நகர் சிக்னல்ல வெட்ட வெயில்ல நிக்க வை. சொர்ண்டு ஊந்தா கூட பரவாயில்ல. முதலாளி சிக்னல் இல்லையா? ஏய் சொல்றத கேளு, புரியுதா? விடுங்க சார். சார், என்ன விடுங்க சார். விடுங்க இல்ல. நான் எந்த தப்பும் பண்ணல சார். திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். என்ன போய் விட்டுருங்க சார். ஏய் உன் முகரம் எல்லாம் பார்த்தா திருந்தி வாழ்ற மாதிரி தெரியலையேடா. போடா சார். நெடுமாறன். இல்ல சார். யார் அவங்கலாம்? என்ன கேஸ்? மேடம் சந்தேக கேஸ் மேடம். விசாரிக்கலான்னு கூட்டு வந்தேன் மேடம். முதல்ல அவங்கள எல்லாம் செக் பண்ணுங்க. சரிங்க மேடம். ஏய் கையறா சொல்றல. சார் ஏய் கையெடு. இதோ செயின் மாதிரி இருக்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.